ஓகே, இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து டெல்நெட் பயன்படுத்தி ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸோ ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு ப்ளைன் டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஏனெண்டா அதோட ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ப்ளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கும். லைக் நீங்கள் என்ன அனுப்புகிறீங்களோ அது அப்படியே ப்ளைன் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அப்படியே ப்ளைன் டெக்ஸ்ட்லேயே வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கே தெரியும் HTTPSன்றதை கொண்டு வந்தாங்க, விச் இஸ் செக்யூர். அதாவது அது என்கிரிப்ட் பண்ணி போகும் ப்ளைன் டெக்ஸ்ட்டில் போகாமல். ஸோ நான் இது HTTPS பற்றினது இல்லை, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே, டெல்நெட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ரிமோட்டில் இருக்க ஏதாவது ஒரு சர்வரோ இல்லை ஏதாவது ஒரு மிஷினோட கதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் டெல்நெட்டை. ஸோ டெல்நெட்டுன்றது வந்து ஜஸ்ட்டு HTTP ப்ரோட்டோக்காலுக்கு மட்டும் லிமிட் பண்ணதில்லை. அது நீங்கள் டெல்நெட்டை பயன்படுத்தி வேறு விஷயங்களும் பண்ண முடியும். ஆனால் இந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் வந்து நாங்கள் டெல்நெட்டை HTTP ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்த போகிறோம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று பயன்படுத்த போகிறோம் இந்த HTTP ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து http://bin.orgன்னு சொல்லுவாங்க. ஸோ http://bin.orgன்றது வந்து இந்த மாதிரி HTTP ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் மாதிரி. என்ன பார்த்துட்டு தெரியும், ஒரு GitHub ப்ராஜெக்ட், இது ஒரு GitHub ப்ராஜெக்ட். நீங்கள் சும்மா உங்களோட HTTP இதுகளை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு URL காட்டினான். என்னடா நாங்கள் இதை வந்து டெல்நெட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெல்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெல்நெட் என்ற கமாண்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபையர், அந்த சர்வரோட ஐடென்டிஃபையர் உண்டு. இது வந்து ஐபியாக இருக்கலாம், URL இருக்கலாம். அதுக்கு வந்து http://bin.org. அப்புறம் வந்து என்ன போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்றது. ஸோ இது வந்து அட்ரஸ், இந்த போர்ட்டுன்றது கிட்டத்தட்ட டோர் மாதிரி. ஏன்னா அந்த சர்வரில் வந்து வேறு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கலாம் வேறு போர்ட்டில். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டெல்நெட் வந்து HTTPக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது, வேறு இதுலையும் பயன்படுத்த முடியும். அதனால் நாங்கள் டெல்நெட்டுக்கு சொல்லணும் இந்த போர்ட்டில் போய் செக் பண்ணிட்டு. அதுக்கு வந்து போர்ட் 80 யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா போர்ட் 80 தான் HTTPயோட டிஃபால்ட் போர்ட். ஸோ இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு HTTP ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து HTTP லைன்னு சொல்லுவாங்க இதை, அதாவது ரிக்வெஸ்ட் லைன்னு சொல்லுவாங்க. அந்த ரிக்வெஸ்ட் லைனை நீங்கள் எழுதணும். ஓகே, அதை எப்படி எழுதுறேன்னு காட்டுறேன். கெட், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இதை எழுதிட்டு, ஓகே. ஸோ கெட் முதலாவது அவார்டில் வந்து என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணும். கெட் ரிக்வெஸ்ட்டாக, போஸ்ட் ரிக்வெஸ்ட்டாக, என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண விரும்புகிறீங்கன்றது. அதுக்கப்புறம் வந்து URIன்றது வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். இது வந்து ரூட், அதாவது அந்த சர்வரில் அந்த வெப்சைட்டில் இருக்க ரூட் டைரக்டரி, கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் பேஜ். இது வந்து ஸ்லாஷ்ன்றது வந்து இண்டெக்ஸ் பேஜை குறிக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன HTTP ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்றது. ஓகே, நாங்கள் இங்கே வந்து 1.1 யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸோ கெட் root directory HTTP 1.1. ஓகே, டெல்நெட்டை பயன்படுத்தும் போது உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருந்தால் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. கெட் ரிக்வெஸ்ட் ரூட் டைரக்டரிக்கு http/1.1. அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு இது சென்ட் பண்ணணும். ஏன்னாடா அந்த சர்வரில் வந்து மேபி 2-3 ஹோஸ்ட் இருக்கலாம். ஏன்னாடா இது வந்து சும்மா ஐடென்டிஃபையர் மட்டும்தான், இது ஹோஸ்ட் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் IP கூட இங்கே கொடுத்துக்கலாம். இது அந்த மெஷினோட IP அட்ரஸுக்கு தான் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அந்த மெஷினில் வந்து 2-3 வெப்சைட் ரன் ஆகிட்டு இருந்தால் அந்த ஹோஸ்ட்டை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். மேபி சேர் ஹோஸ்டிங்லாம் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து http://bin.org அப்படின்றத கொடுத்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, ரிக்வெஸ்ட் சென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா இதெல்லாம் HTML, plain HTML. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் என்ட்ரு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர். அதை பற்றி எல்லாம் பின்னாடி பார்ப்போம், இந்த ரெஸ்பான்ஸ் ஹெடரை பற்றி. அதேகளை பார்த்திங்கன்னா எங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது.
ஒரு லைன் பிரேக் விட்டு ரெஸ்பான்ஸ். ஸோ இதுவே ஒரு வெப் ப்ரௌசர் இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா இந்த HTML வெப் ப்ரௌசர் பார்த்துட்டு அதாவது இதை வந்து ஒரு வெப் பேஜாக ரெண்டர் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரௌசரில் வந்து ப்ரௌசர் லே அவுட் என்ஜின் ஒன்று இருக்குது. அது வந்து HTML லைக் நீங்கள் பார்க்குற ஒரு அழகான வெப்சைட்டாக ப்ரெசென்ட் பண்ணி காட்டும். அதுவே இது நம்மளோட டெர்மினல் என்றபடியாக அது டெர்மினலுக்கு தெரியாது எப்படி HTML இன்டர்பிரேட் பண்ணுறேன்னு. ஸோ அது அப்படியே ப்ளைன் டெக்ஸ்ட்டாகவே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ தான் இது. ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே இன்னொரு ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்போம் டெல்நெட்டுக்கு. ஸோ கெட் ரிக்வெஸ்ட் தான். அதுவே XML அப்படின்ற ஒரு டைரக்டரி, அதாவது ரூட் பாத்தில் XMLன்ற அந்த டைரக்டரிக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். டைரக்டரின்னு சொல்ல முடியாது, அது அதோட URIக்கு /XMLன்ற URI மேபி அது வந்து டைரக்டரியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ரவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது நீங்கள் சொல்லலை அது என்ன மாதிரி இதுன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அது URIன்னு சொல்லலாம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர். ஸோ HTTP 1.1 அப்படின்றதே கொடுக்க போகிறோம். ஸோ ஹோஸ்டை ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ http://bin.org அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஓகே அது மேலே HTML, அதுக்கப்புறம் தான் இங்கே தான் கீழே வந்திருக்கு. ஓகே இங்கே இருக்குது. ஸோ இங்கே ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே தான் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. இது வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா XML. ஸோ XML வந்து HTML மாதிரி தான், அது வந்து வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு XML வந்து எக்ஸ்டெண்டபிள் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நெட்டில் இருந்து வேறு அப்ளிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் XML ரிட்டர்ன் பண்ணியிருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வெப்சைட் வந்து நிறைய டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். PDF ரிட்டர்ன் பண்ணலாம், JSON ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் ஹெடரை பற்றி பேசும்போது இந்த மாதிரி என்னென்ன டைப்பான இதுகளெல்லாம் ரிட்டர்ன் பண்ண விட்றதை பற்றி பேசலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணோம் டெல்நெட்டை பயன்படுத்தி http://bin.org போர்ட் 80. ஓகே, அதுவும் ஒரு கெட் ரிக்வெஸ்ட் தான். இது வந்து சும்மா ஏதாவது அந்த சர்வரில் இல்லாத ஒரு URI-யை நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ சர்வரில் இல்லாத ஏதாவது ஒரு சும்மா கார்பேஜான ஒரு URI-யை சென்ட் பண்ணுறேன். ஸோ HTTP 1.1 பயன்படுத்தி ஹோஸ்ட் வந்து http://bin.org அப்படின்றத இதுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உடனே எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இது வந்து அந்த சர்வரில் டிஃபால்ட்டாகவே கன்ஃபிகர் பண்ணியிருக்க HTML, அதாவது ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கலண்டா இந்த HTML எனக்கு ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இதை வந்து சர்வரில் எப்படி அவங்க செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த HTML ரிட்டர்ன் பண்ணும். எதுவும் சர்வரில் அந்த இது நோட் கண்டுபிடிக்கலேண்டா நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் ஹெடரில் பார்க்க முடியும். 404 not foundன்ற இது ரிட்டர்ன் ஆகும் நமக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்னு சொல்லுவாங்க 404ன்றது. இது மாதிரி நெட்டில் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்குது. 404, 500, 200 வந்து ஓகேன்றது. அது 200 தான் உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறது. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் கோடு இருக்குது. ஸோ இது வந்து 404 not found, அதை கண்டுபிடிக்கலைன்னா இந்த மாதிரியான பிஹேவியரை நீங்கள் பார்க்க முடியும் HTTP ப்ரோட்டோக்காலில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து சாதாரண HTTP ரிக்வெஸ்ட்டை வந்து டெல்நெட்டை பயன்படுத்தி சென்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்.